ஹாய் guys, வெரி குட் மார்னிங். ஐ ஹோப் you're all doing well. திஸ் இஸ் ஜெகன் ஃப்ரம் செவன் சன்ஸ் ட்ரேடிங். நம்ம இந்த யூடியூப் சேனலில் என்ன பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய கரன்சி பேர்ஸ், கோல்டு இதெல்லாம் ப்ரீ மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணி எங்கே பை போகலாம், எங்கே செல் போகலாம் அப்படின்றத என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து என்ன பார்க்குறேன், எஸ்எம்சி யூஸ் பண்ணி நான் என்ன அனலைஸ் பண்ணுறேன் அப்படின்றத இந்த யூடியூப் சேனலில் வந்து அப்லோட் வந்து பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். நம்மளோட யூடியூப் சேனலோட கோர் கான்செப்ட் இஸ் நம்ம வந்து ப்ரீ மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணி இங்கே பை போட்டுக்கலாம், இங்கே செல் போட்டுக்கலாம் அப்படின்றத என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து இந்த யூடியூப் சேனல் வந்து அப்லோட் வந்து பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். நான் வந்து ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் ட்ரேடர் கிடையாது. நான் சொல்கிறத அப்படியே நீங்கள் பிளைண்டாக எடுத்துகிட்டு பை அண்ட் செல் என்டர் ஆகிறத அவாய்ட் பண்ணிவிட்டு உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருப்பீங்க. அந்த ஸ்ட்ராட்டஜியோட ரூல்ஸ் என்ன சொல்லுதோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் பை அண்ட் செல் என்டர் ஆகிறது ரொம்ப ரொம்ப பெட்டர். அதுதான் உங்களுக்கு ப்ராஃபிட்ஸை கொடுக்கும், நாலேஜை கொடுக்கும், எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். அதான் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட்ஸை அழகாக லோட் பண்ணி கொடுக்கும். ஸோ அதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேங்களா? சரி, ஓகே. நம்மளோட எஸ்எம்சி ரெக்கார்டிங் கோர்ஸ் அண்ட் லைவ் கிளாஸ் நம்ம அவைலபிள் இருக்குது. ஸோ பை பண்ணணும் விருப்பம் இருந்தால் என்னோட பர்சனல் டெலிகிராம் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணிவிட்டு என்னை வந்து கான்டாக்ட் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. நம்மளோட எஸ்எம்சி ரெக்கார்டிங் கோர்ஸ் அப்டேட்டட் வெர்ஷன் ஸ்மார்ட் மணி கான்செப்ட் 2.0 இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லான்ச் பண்ண போகிறோம். ஸோ கம்மிங் 4th டுமாரோ லான்ச் வந்து பண்ண போகிறோம். ஸோ ஆஃபர் வந்து ஸ்டில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 3 இன்றைக்கி தான் வந்து லாஸ்ட் டேட்டு. ஸோ ஆஃபரோட பை பண்ணணும் விருப்பம் இருந்தால் கண்டிப்பாக பை வந்து பண்ணிடுங்க. இதுக்கப்புறம் வந்து ஆஃபர் இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து கம்மி தான். ஓகேங்களா? ஏன்னா உள்ள சப்போர்ட் நிறையா வந்து கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதில் இந்த ரெக்கார்டிங் கோர்ஸில் உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, உங்களுக்கு வெப்சைட்டு கிடச்சிரும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கார்டு வந்து கிடச்சிரும். லைஃப் டைம் டிஸ்கார்டு வந்து கிடச்சிரும். வெப்சைட்டில் என்ன இருக்கும், டிஸ்கார்டில் என்ன இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நான் கொடுக்குற இந்த அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கரன்சி பேரோட அப்டேட் இருக்கும். நான் வந்து ஒரு ஜாக்பாட் என்ட்ரிஸ் மட்டும்தான் அதில் வந்து கொடுப்பேன். ஓகேங்களா? நான் ரேராக தான் வந்து அதில் என்ட்ரிஸ் வந்து அப்லோட் பண்ணுவேன். மென்டார் வந்து என்ட்ரிஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ நான் வந்து நல்லா ஒரு ஹை ப்ராபபிலிட்டி டிபி போகிறதுக்கான ஹை ப்ராபபிலிட்டி செட்டப்ஸை மட்டும் தான் நான் வந்து கொடுப்பேன். ஸோ அதில் வந்து சார்ட் அப்டேட் எல்லாமே இருக்கும். டவுட் கேட்டுக்கலாம். எல்லாமே சப்போர்ட் வந்து இருக்கும். புதுசாக ஒரு ட்ரேடிங்குள்ளே வரீங்க, பிகினராக இருக்கீங்க அப்படின்னா எல்லா சப்போர்ட்டும் இருக்கும். வெப்சைட்டில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கோர்ஸ் வந்து இருக்கும். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் கிளாஸஸ் வந்து இருக்கும். இப்போ கோர்ஸில் வந்து நீங்கள் ஒரு பிஓஎஸ் பார்க்குறீங்க, சோச்சஸ் வந்து பார்க்குறீங்க, ஏதாவது ஒரு கான்செப்டை வந்து லேர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா, நம்ம வந்து சொல்லிக் கொடுத்துருவோம். இப்படி தான் பண்ணணும், இப்படி தான் பண்ணணும் அப்படின்றது எக்ஸ்பீரியன்ஸாக சொல்லிக் கொடுத்துருவோம். எல்லாமே இருக்கும். அதிலே வந்து தெரிஞ்சிரும். ஸோ அந்த கான்செப்டை நான் எப்படி யூஸ் பண்ணி லைவ் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறேன், நான் எப்படி வந்து யூஸ் பண்ணுறேன், இல்லை இந்த மாதிரி நம்ம இது வந்து ட்வீட் பண்ணி நம்ம இப்படி யூஸ் பண்ணலாம், இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா இந்த மாதிரி வேல்யூ ஆட் பண்ணுங்கள் அப்படின்றத அந்த நீங்கள் பார்த்த கோர்ஸ்லேயே நிறைய விஷயங்களை ஆட் பண்ணுற ஒரு கான்செப்ட் பேர் தான் மாஸ்டர் கிளாஸஸ். இந்த மாஸ்டர் கிளாஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வெப்சைட்டில் ஃப்ரீயாகவே வந்து அப்லோட் ஆகிட்டே இருக்கும். லைஃப் டைம் வந்து அப்லோட் ஆகிட்டே இருக்கும். நான் வந்து நிறைய விஷயத்த ட்வீட் பண்ணிகிட்டே வருவேன். ஓகேங்களா? இந்த விஷயத்த கொஞ்சம் மாற்றிக்கலாம், இப்படி மாற்றிக்கலாம், அப்டேட்ஸ் வந்து இருக்கும். எல்லாமே மாஸ்டர் கிளாஸஸில் நான் வந்து அப்லோட் வந்து பண்ணிகிட்டே வருவேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம 15 மினிட்ஸ் போகிறோம். இப்போ மார்க்கெட் வந்து பை ட்ரெண்டில் இருக்கான். ஆனால் இப்போ இந்த சப்ளை வந்து எடுத்திருக்கான். ஓவரால் ட்ரெண்ட் என்னன்றதை பார்க்கணும். எல்லா விஷயத்தையும் அனலைஸ் பண்ணி இப்போ என் ட்ரெண்டை நான் செல்லுக்கு மாற்றுறேன் அப்படின்றத நான் எப்படி பிஓஎஸ் அண்ட் சோச்சஸ் வச்சு பார்க்குறேன், லிக்விடிட்டி வச்சு எப்படி பார்க்குறேன், ட்ரெண்டை வச்சு எப்படி பார்க்குறேன், இம்பேலன்சஸ்ஸு அப்புறம் ஆர்டர் பிளாக்ஸ்லாம் வச்சு நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்றத நான் வந்து அப்டேட்டடாக ஒரு ப்ரோவாக ஒரு மாஸ்டராக வந்து ரெக்கார்டிங்ஸ் அப்பப்போ பண்ணுவேன். அது வந்து எங்கேயுமே போகாது. வெப்சைட்டுக்கு மட்டும்தான் வரும். யூடியூப்க்கு வராது, எங்கேயுமே வராது. வெப்சைட்டில் லோட் ஆகிக்கிட்டே இருக்கும். அது வந்து என்னோட ஹாபி மாதிரி. எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். இந்த மாதிரி அப்டேட்டெல்லாம் நான் ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறது வழக்கம். இதெல்லாம் வந்து அந்த வெப்சைட்டில் அப்லோட் ஆகிட்டே இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டவுட் செஷன்ஸ். டவுட் யாராவது கேட்குறாங்க அப்படின்னா, இப்போ நானா வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறத விட நீங்கள் ஒரு விஷயத்தை என்கிட்ட கேட்குறீங்க அப்படின்னா அதுலேருந்து நான் நிறைய விஷயத்த சொல்லிக் கொடுப்பேன். ஏன்னா அந்த ட்ரேடிங்கில் 100 வருஷம் பேசுறதுக்கு உண்டான கான்செப்ட் இருக்குது. பேசிக்கிட்டே இருக்கலாம். பேச பேச நாலேஜ் கெயின் ஆகிட்டே இருக்கும். அப்போ நான் பேசுகிறது எல்லாமே அந்த டவுட் செஷன்ற அந்த ஒரு பண்டலுக்குள்ளே அந்த வீடியோஸ் அப்லோட் ஆகிட்டே இருக்கும் லைஃப் டைம். நீங்கள் எப்போ வேணாலும் பார்க்கலாம். நீங்கள் ஒரு சோஷியல் மீடியாவில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறத நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட நீங்கள் பெட்டர் தென் நெக்ஸ்ட் அப்படின்ற டுடே பெட்டர் தென் நெக்ஸ்ட் மாதிரி இருக்கும். இன்றைக்கி வந்து நேற்றை விட இன்றைக்கி சிறப்பாக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஆகிட்டே வருவீங்க. ஸோ இதெல்லாம் வந்து ப்ராஃபிட்டுக்கு கொண்டு வரதுக்கான ஒரு புஷ் தான். ஓகேங்களா? அடுத்து வந்து என்ன இருக்கும்னா வீக்லி அனாலிசிஸ் வந்து இருக்கும். ஓகேங்களா? வீக்லி அனாலிசிஸ் வந்து நார்மலாக நான் இந்த யூடியூப்பில் போடுற மாதிரி வீக்லி அனாலிசிஸ் வந்து இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம்,
அந்த வீக்லி அனலைசிஸ் இப்போ நான் வந்து போடுறேன். இந்த இடத்துல பை போங்க, செல் போங்கன்னு போடுறேன். இப்ப நான் என்ன பண்றேன் இந்த இடத்துல அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த இடத்துல பை போங்க அப்படின்ட்டு நான் போடும்போது, நான் எப்படி இந்த இடத்துல பை அப்ரோச் பண்றேன்? நான் எந்த மாரி கன்ஃபர்மேஷன்ஸ் பார்க்குறேன்? மார்க்கெட்ட எப்படி நான் ரீட் பண்றேன்? இப்போ மூவ்மெண்ட் இப்படி இருக்குன்னா, என்னமோ இந்த இடத்துல பண்றான். இப்போ இப்படி இந்த மாரி பண்ணும்போது, நம்ம என்ன பண்ணலாம் இந்த இடத்துல? அப்படின்றத நான் கரண்ட் மார்க்கெட்ல நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணிக்கிட்டே என்ட்ரி வந்து எடுப்பேன். அது லாஸ் ஆனாலும் லாஸ ரெக்கவர் பண்ணுவேன். ப்ராஃபிட் வந்தாலும் பெட்டர். அப்படி நான் போடுற ட்ரேட பிரேக் ஈவன் பண்றது, மேனேஜ் பண்றது, ரிஸ்க் ஹேண்டில் பண்றது எல்லாமே எஸ்எம்சிய சொல்லிக் குடுக்குறதுனால யாருமே ப்ராஃபிட்டுக்கு வரமாட்டாங்க. ஓகேங்களா? எஸ்எம்சினா என்னன்னு தெரிஞ்சுப்பாங்க. அவ்வளோதான். ப்ராஃபிட்டுக்கு வரமாட்டாங்க. வர்றது 100ல ஒரு 5 பேரெல்லாம் 5 பேரு இருக்கலாம். ஸோ, இப்ப நான் இந்த ஒரு சிஸ்டம பில்ட் பண்ணதுனால, என்னோட லைவா நான் பண்ற ட்ரேட்ஸ குடுக்கும்போது, இப்ப நான் சொல்லிக் குடுக்கும்போது பாஸ்ட் மார்க்கெட்ல தான் நான் சொல்ல முடியும். இப்ப சொல்லிக் குடுக்கும்போது பாஸ்ட் மார்க்கெட்ல சொல்லிக் குடுத்துருப்பேன். அப்ப இந்த டிமாண்ட்ல இதான் ரீசன். அப்ப இதனால பை போறோம். அப்படின்றத சொல்லிக் குடுக்க முடியும். இப்ப இதே இடத்துல நானே என்ட்ரி எடுத்து ஒரு டாக்குமெண்ட் 1 வீக் ஒரு என்ட்ரி 1 வீக் போய் டிபி அடிக்குது அப்படின்னா, அந்த 1 வீக்க நான் டாக்குமெண்ட் பண்ணுவேன். 1 வீக்குமே பாருங்க இந்த மாரி இருக்கு. இந்த பேர்ல நம்ம இப்படி ஒரு என்ட்ரி போட்டிருக்கோம். அதுல இப்படி போட்டிருக்கோம். அப்ப 2 என்ட்ரி ஓடுது. 3வது என்ட்ரி லாஸ்ட்ல இருக்கு. இதெல்லாம் எப்படி மேனேஜ் பண்ணலாம்? எப்படி நம்ம அக்கவுண்ட்ட ப்ராஃபிட்டபிளுக்கு கொண்டு வரலாம்? அப்படின்றத நான் லைவா ட்ரேட் பண்ணி டாக்குமெண்ட்டா வச்சுட்டே வருவேன். இது YouTubeக்கு வரவே வராது. இது ஒரு ஃப்ரீயான ஒரு விஷயமும் கிடையாது. ஏன்னா, அதுக்காக நான் டெய்லியும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். ஓகேங்களா? ஸோ, நெறைய டைம் ஸ்பெண்ட் பண்றனால, இது ஃப்ரீயும் கிடையாது. இது வந்து YouTubeக்கும் வராது. ஸோ, இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வெப்சைட்ல லோட் ஆகிக்கிட்டே இருக்கும். லைஃப் டைம் வந்து லோட் ஆயிட்டே இருக்கும். ஸோ, இந்த விஷயமே போதும். ஈஸியா ப்ராஃபிட்டபிளுக்கு வந்துரலாம். ஓகேங்களா? சரி ஓகே. சரி ஓகே. நம்ம வீடியோக்குள்ளார போயிடலாம். ஸோ, வீக்லி அனாலிசிஸ் நவம்பர் வீக்லி அனாலிசிஸ் பார்ட் 2. சரி. நம்ம கோல்டுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். கோல்டு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாரி தான் இருக்குது. சரி ஓகே. கொஞ்சம் அப்படியே பொறுமையாக பார்க்கலாம். கோல்டு பார்த்துட்டு அப்புறமா போகலாம். சரி ஓகே. கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே மேலே போயிட்டு, இப்போ அப்படியே கீழே வந்துட்டுருக்கான். ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன சொல்லியிருந்தோம், இந்த டிமாண்ட்லேருந்து பை வந்து போகலான்னு சொல்லியிருந்தோம். இந்த டிமாண்ட் வந்து இருக்குது. ஸோ 15 மினிட்ஸில் மிட்டிகேட் பண்ணா 15 மினிட்ஸில் மிட்டிகேட் பண்ணதுக்கு நமக்கு உள்ள ரீஃபண்ட்மெண்ட் மிட்டிகேட் பண்ணிட்டான். ஸோ இதெல்லாம் ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு 2, 3 வீடியோஸ் பேக்கில் இருக்குது. இந்த வீடியோஸ்க்கு பின்னாடிலாம் போய் பார்த்தீங்கன்னா, கோல்டு வீடியோ நிறையா இருக்கும். எல்லாத்துலேயுமே சொல்லியிருக்கேன். ஒன்ஸ் அதை போய் பார்த்துருங்க. நான் அப்படியே ஒரு ஓவர் வியூ மட்டும் பார்த்தலாம். பிஓஎஸ் பண்ணியிருக்கான், சோர்ச் பண்ணியிருக்கான். ஸோ நம்ம வந்து பிஓஎஸ் இப்படி பண்ணனால நம்ம 15 மினிட்ஸில் போயிட்டு டிமாண்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த வீடியோவில் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். பார்த்துருங்க. இந்த டிமாண்ட் வந்து எடுக்கலாம்னு சொல்லியிருந்தேன். இந்த இடத்துல மார்க்கெட் வந்துட்டு பிரேக் ஈவன் வந்து கொடுத்துட்டான். ஸோ பிரேக் ஈவன் கொடுத்துட்டு இது ஃபுல்லாக லிக்விடிட்டியாக எடுத்துகிட்டு இப்படி கீழே வந்துட்டான். ஓகேங்களா? ஸோ லாஸ்ட்டாக வீடியோ போட்டிருந்ததில் இந்த டிமாண்டில் பை போக வேணாம்னு இருந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் இங்கே தான் மார்க்கெட் வந்து பை வந்து போயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு பை வந்து எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா, இங்கே 15 மினிட்ஸில் ஓகேங்களா? இங்கே இருக்கக்கூடிய டிமாண்ட் அண்டு இங்கே இருக்கக்கூடிய டிமாண்ட்லேருந்து பை இருக்குது. ஸோ நமக்கு இந்த இடத்துல இன்டியூஸ்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். சரி ஓகே. இப்போ மார்க்கெட் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ 4 ஹவர் வந்து எடுத்துக்கலாம். 4 ஹவர் பிவைஸ் பண்ணி இந்த இடத்துல சோர்ஸ் வந்து பண்ணியிருக்கு. 4 ஹவர் என்ன சொல்லுதுன்னா, செல்லு சொல்லுது. நம்ம எதுக்கு பை வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கோம்னா, கோல்டு வந்து மேலே போயிட்டே இருக்கான். ஓகேங்களா? கீழே லிக்விடிட்டி அடிச்சு பைக்கு நமக்கு எந்த ஒரு மூவ்மெண்ட்டுமே கொடுக்காம மார்க்கெட் மேலேயே போயிட்டு இருக்கான். அதனால நம்ம கண்ணை மூடிட்டு பை செட்டப்ஸை மட்டும் எடுத்து அதில் பை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ட்ரெண்ட் செல்லாக இருந்தாலும். ஸோ இப்போ மார்க்கெட் வந்து என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே சோர்ஸ் பண்ணதுக்கு ஃப்ளிப் இருக்குது. இந்த ஃப்ளிப்பில் தான் மார்க்கெட் வந்து என்ட்ரி எடுத்துகிட்டு கீழே போயிருக்கான். எகெயின் அந்த 4 ஹவர் ஃப்ளிப்பில் இங்கே என்ன இருக்குது, ஒரு ரீஃபைன்மெண்ட் வந்து இருக்குது. இந்த ரீஃபைன்மெண்ட்டில் ஆல்ரெடி மார்க்கெட் வந்துட்டு போயிட்டான். ஓகேங்களா? இப்போது இந்த ரீஃபைன்மெண்ட்டில் மார்க்கெட் மிட்டிகேட் பண்ணியிருக்கான். பை போனது மெதுவாக பை போயிருக்கு. ஆனால் இது மிட்டிகேட் பண்ணதுக்கப்புறம் வேகமாக கீழே விழுந்திருக்கு. மறுபடியும் மேலே போயிட்டு மறுபடியும் வேகமாக கீழே விழுந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ 15 மினிட்ஸில் நம்ம ஐடியம் அப்படின்றத மார்க் பண்ணது சோர்ஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரி ஓகே. நம்ம பை மட்டுமே பார்க்கலாம். இந்த டிமாண்ட் என்ன ஆயிருக்கு? இந்த டிமாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 50% பாடி கேண்டில். ஸோ மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கான், அந்த டிமாண்டுக்கு உள்ள ரீஃபண்ட்மெண்ட்டே வைக்கல. நல்லா பாருங்கள். இந்த டிமாண்டில் ரீஃபண்ட்மெண்ட்டே வைக்கல. ஸோ மறுபடியும் 15 மினிட்ஸ் போகிறோம்.
15 மினிட்ஸில் மார்க்கெட் இந்த டிமாண்டில் டோட்டலாக மிட்டிகேட் பண்ணி கவர் பண்ணலை, அதாவது உள்ளே நல்லா இறங்கி வரல. இப்படியே மார்க்கெட் வந்து மேலே வந்து போயிட்டுருக்கான். ஓகேங்களா, இது ஒரு பாயிண்ட்டு. இன்னும் வந்து உள்ள டிமாண்டுக்குள்ளே ஃபுல்லாக உள்ளே வரல, ஆனால் மேலே இருந்து எப்படி போயிட்டுருக்கான். சரி, அப்போது 15 மினிட்ஸை மார்க்கெட் மிட்டிகேட் பண்ணனால 5 மினிட்ல ரீஃபண்ட்மெண்ட் இல்லாதனால நமக்கு இந்த ஹையை எடுத்தாதான் சோச். ஓகேங்களா, இந்த ஹையை எடுத்தாதான் சோச். இந்த ஹையை எடுத்துட்டான் அப்படின்னா நம்ம பை வந்து பண்ணலாம். ஓகேங்களா, இந்த ஹையை எடுத்தால் பை வந்து பண்ணலாம். ஸோ இந்த ஹையை எடுப்பானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடுக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து கம்மியாக தான் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இந்த ஹையை எடுக்கிறதுக்குள்ளே, இந்த சோச் அப்படின்ற ஹையை எடுக்கிறதுக்குள்ளே மார்க்கெட் என்ன பண்ணலாம்னா மறுபடியும் இந்த டிமாண்டுக்கு உள்ளே வரலாம், ஃபுல்லாக வந்துட்டு மேலே போகலாம். அப்போ மேலே போகும்போது நமக்கு இங்கே இருக்கக்கூடிய ஹை சோச்சா மாறிடும். இந்த ஹை எடுத்த உடனே நம்ம பை வந்து ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா, சரி, ஓகே. இப்போது மார்க்கெட் இப்படி ஒரு செல் வந்து வேகமாக விழுந்திருக்கு. ஓகேங்களா, இப்படி ஒரு செல் வந்து வேகமாக விழுந்திருக்கு. இந்த செல் விழுந்ததுக்கான ரீசன் இங்கே இருக்கக்கூடிய சப்ளை. அப்போது ட்ரெண்ட் என்னவா இருக்குது, செல்லில் இருக்குது. ட்ரெண்டு செல்லில் இருக்கும்போது ரீஃபண்ட்மெண்ட்லேயும் மறுபடியும் மிட்டிகேட் பண்ணிவிட்டு அந்த மேலே இருக்கக்கூடிய சப்ளைவை தாண்டாமல் இருக்கான் மார்க்கெட். இந்த சப்ளைவை தாண்ட முடியல. ஸோ இங்கே வந்து மிட்டிகேட் பண்ணிட்டு இருக்கான். சரி, ஓகேங்களா. அப்போது இந்த ஐடிஎம்மை 2 வே ஆஃப் மெத்தடில் நம்ம யோசிக்கலாம். செல்லும் யோசிக்கலாம், பையும் யோசிக்கலாம். அப்போ இதை சோச்சுனே நம்ம கன்சிடர் பண்ணால் இந்த இடம் நமக்கு சப்ளைவாக இருக்கும். ஓகேங்களா, சரி, ஓகே. அப்போது நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பிஓஎஸ், அதாவது இந்த மாதிரி பிஓஎஸ் ஒரு டிமாண்ட் இருக்கான்றதை பார்க்கலாம். டிமாண்ட் இல்லை, அப்போது நமக்கு ஃப்ளிப்பு இல்லை. அப்போது இந்த ஹையே ஒரு லிக்விடிட்டி தான். ஓகேங்களா, இந்த சப்ளை ரொம்ப ஈஸியாக ஃபெயிலியர் ஆகிடும், இந்த சப்ளை. ஓகேங்களா, சரி, இந்த சப்ளை ஃபெயிலியர் ஆயிரும். 2 பாயிண்ட் இருக்குது. இப்போ 2 விஷயம் நடக்கலாம். இந்த சப்ளை ஃபெயிலியர் ஆயிரும், மார்க்கெட் இங்கே கீழே வந்து இன்னும் பாதிக்கு பாதி மிட்டிகேட் பண்ணலை, பை ப்ரெஷர் கம்மியாக தான் இருக்கும். அப்போது மார்க்கெட் இந்த சப்ளையில் மிட்டிகேட் பண்ணி இதுக்குள்ளே இப்படி வந்துட்டு போகலாம். அப்படி இல்லை அப்படின்னா இப்படி வந்து சப்ளைவை இப்படி பண்ணிவிட்டு இப்படி போகலாம், இப்படியும் நடக்கலாம். அண்டர்ஸ்டாண்டா? ஸோ இந்த 2 விஷயம் நடக்கலாம். நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த சப்ளையில் செல் பார்க்க வேண்டாம். இந்த சப்ளை எடுத்து வச்சுக்கோங்க, எப்படி ஒர்க் ஆகுன்றது பாருங்கள். இந்த சப்ளையில் நம்ம செல் பார்க்க வேணாம். ஓகேங்களா, நமக்கு இந்த ஹை பிரேக் பண்ணதுக்கப்புறம் பை வந்து பண்ணிக்கலாம். ஓகே, இந்த டிமாண்டுக்கு வராமல் அப்படியே மேலே போகிறோம் அப்படின்னா நமக்கு எப்படி இருந்தாலும் இந்த லிக்விடிட்டி அடித்தா தான் சோச்சு. லோவர் டைம் கன்ஃபர்மேஷனுக்கு இதுதான் சோச்சு. எப்படி இருந்தாலும் இந்த ஹையை எடுத்ததுக்கப்புறம் நம்ம பை வந்து ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா, அப்படி இல்லை அப்படின்னா சப்ளையில் செல் பார்க்கக்கூடாது. ஹையை இப்படி எடுத்துட்டானா கீழே டிமாண்ட் எடுக்கிறோம், பை பண்ணுறோம், இதுதான் மூமெண்ட். அப்படி இல்லை அப்படின்னா மார்க்கெட் எகைன் டிமாண்டுக்கு வருவான். அப்போது இந்த டிமாண்ட்லேருந்து பை பார்க்கலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பை பார்க்கலாம். இப்படி வந்துட்டு மேலே ஹையை எடுத்தானா பை பார்க்கலாம், இப்படி பை வந்து போகலாம். ஓகேங்களா, அப்படி இல்லை அப்படின்னா அப்படி வந்து உங்களுக்கு இந்த டிமாண்டும் ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படின்னா நமக்கு அடுத்தது இந்த ஒரு டிமாண்ட் இருக்குது, இதுலேருந்து கண்டிப்பாக மேலே போயிடுவான். இதுதான் பண்ண போகிறோம். எதுக்கு இதுலேருந்து மேலே போயிடுவான் அப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இதில் பாருங்கள், சூப்பரான ஒரு லிக்விடிட்டியை வந்து மார்க்கெட் சூப்பராக பில் பண்ணி வச்சுருக்கான். ஸோ தெரியும், லண்டனோட லோ ஸ்டில் பெண்டிங்கில் இருக்குது, நியூயார்க்கோட லோ ஸ்டில் பெண்டிங்கில் இருக்குது. இதுக்குள்ளே லண்டனும் நியூயார்க்கும் வந்து ஹிட் பண்ணியிருக்கான். ஸோ மார்க்கெட் இந்த டிமாண்டுக்கும் வரலாம். ஏன்னா கோல்டு வந்து பார்த்திங்கன்னா ஓவரால் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை ஓவரால் லிக்விடிட்டி ஹண்ட் பண்ணுறதுல தான் இப்போ டார்கெட் பண்ணியிருக்கான். அப்போது ஹண்ட் பண்ணக்கூடிய நம்ம ஒரு எக்ஸ்ட்ரீமாக இருக்கக்கூடிய பாசிபிலிட்டிஸ் மட்டுமே நம்ம எடுக்கிறது பெட்டர். அப்போது இதை வந்து ட்ரை பண்ணலாம் இந்த டிமாண்ட்லேருந்து. இந்த டிமாண்டு ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா ட்ரெண்டு கண்டிப்பாக செல்லில் தான் இருக்குது. அப்போ நம்ம ட்ரெண்டு வந்து இங்கே கொடுத்தது கரெக்டு. ஸோ டிமாண்ட் ஃபெயிலியர் ஆனதுக்கப்புறம் நான் அப்டேட் கொடுக்குறேன். ஓகேங்களா, ஸோ மறுபடியும் வீடியோவை ரீவைண்ட் பண்ணிவிட்டு பிளான் வந்து பண்ணுங்கள். இந்த மேலே போட்டிருக்கிற சப்ளையில் செல் போயிடக்கூடாது. இது ஒரு எஜுகேஷனல் பர்பஸாக மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சோச் கொடுத்தா பை போகலாம். அப்படி இல்லாமல் சோச் கொடுக்காம இந்த சோச் கொடுத்தானா அப்படியே மேலே போயிட்டு கீழே வரும்போது டிமாண்டில் பை எடுக்கலாம். அப்படி சோச் கொடுக்காம
இந்த டிமாண்டில் ஃபுல்லாக மிட்டிகேட் பண்ணிவிட்டு பை கொடுக்குறான்னா இந்த சோர்ஸ் கொடுத்ததுக்கு இங்கேருந்து பை பண்ணலாம். சும்மா டிமாண்டை பார்த்தோன்னா பை பண்ணிடக்கூடாது. அது எந்த மாதிரி டிமாண்ட், அந்த டிமாண்டுக்கு கிரைட்டீரியாஸ்லாம் இருக்கா, லிக்விடிட்டிஸ்லாம் இருக்கான்னு பார்த்து தான் பை பண்ணணும். அப்படியே பை பண்ணிங்கன்னா ஒர்க் ஆகாது. சரி, இப்படி வந்து பண்ணுறோம். ஸோ மார்க்கெட் இதையும் ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் இந்த டிமாண்ட் பிரேக் பண்ணிவிட்டு கீழே வரோம் அப்படின்னா இந்த டிமாண்ட்லேருந்து பை வந்து எடுக்கலாம். ஓகேங்களா? அப்படி இந்த டிமாண்டும் ரெஸ்பான்ஸ் பண்ணலன்னு கீழே போகிறோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நான் அப்டேட் வந்து கொடுக்குறேன். ஸோ நீங்கள் கன்ஃபர்மேஷன்ஸ் பார்க்கும்போது மோஸ்ட் ஆஃப் த எஸ்எல்ஸ் வராது நமக்கு. 1, 2 வரலாம். அந்த 1, 2ன்றது நம்ம ரிஸ்க்குள்ளே இருந்தாலே போதும். நம்ம ரிஸ்க்குள்ளே இருந்தாலே அது ஈஸியாக ரெக்கவர் பண்ண முடியும். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்டி கேடு. ஸோ இந்த யூஎஸ்டி கேடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளான் வந்து நான் போட்டிருந்தேன். மார்க்கெட் இந்த கவுண்டரை மிட்டிகேட் பண்ணி, கவுண்டர் சப்ளையை மிட்டிகேட் பண்ணி அப்படியே கீழே வந்து டிமாண்ட்லேருந்து பை ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த இடத்துல நான் ஒரு செல் வந்து அப்ரோச் பண்ணியிருந்தேன். டெய்லி 4 ஹவரில் ரீஃபண்ட்மெண்ட் இல்லை. ஓகேங்களா? இந்த சப்ளைக்கு ரீஃபண்ட்மெண்ட் இல்லை. ஸோ ரீஃபண்ட்மெண்ட் இல்லாதனால நான் என்ன பண்ணியிருந்தேன், இங்கே ரீஃபண்ட்மெண்ட் இல்லை, சப்ளை மிட்டிகேட் பண்ணால் ஸோ மார்க்கெட் வந்து இந்த சோர்ஸ் எடுத்தாலும் சரி, இல்லை இந்த டிமாண்ட்லேருந்து பை பண்ணாலும் சரி, செல்லோ பையோ, செல்லு வந்தால் இந்த டிமாண்டுக்கு வரணும், பை பண்ணணும்னாலும் இந்த டிமாண்டுக்கு தான் வரணும். அப்போது நம்ம என்ன பண்ணலாம், லோ டைம் ஃப்ரேமில் மேலே ஏதாவது கன்ஃபர்மேஷன் பார்த்து இந்த டிமாண்ட் வரைக்கும் மட்டும் செல் பண்ணலான்னு ஒரு பிளான் வந்து போட்டேன். ஸோ இங்கே 15 மினிட்ஸில் மார்க்கெட் வந்து என்ன பண்ணால் பிஓஎஸ் சோர்ஸ் வந்து கொடுத்துருந்தான். இந்த சப்ளையில் இது ஃபுல்லாகவே லிக்விடிட்டி. அப்படி நான் என்ட்ரி வந்து போகலை. ஓகேங்களா? இந்த இடத்துல எங்கேயுமே நான் என்ட்ரி அப்ரோச் பண்ணல. ஸோ மார்க்கெட் இதுக்கு மேலே இப்படி வரும்போது இந்த இடத்துல என்ட்ரி வந்து இந்த சப்ளை வந்து இருந்தது. ஓகேங்களா? இந்த இடத்துலையும் என்ட்ரி நான் அப்ரோச் பண்ணல. ஏன்னா எனக்கு ஹோப் இல்லை. ஏன்னா அது கவுண்டர். ஓகேங்களா? என்ட்ரி வந்து அப்ரோச் பண்ண வேணாம் அப்படின்னு விட்டுட்டேன். இந்த இடத்துல ஒரு ஷார்ப்பான ஒரு டவுன் வந்து கொடுத்துருந்துச்சு. அதனால சரி, ஓகே, இதுதான் மிட்டிகேட் பண்ணலையே, எகைன் இந்த சப்ளைலே ஒரு என்ட்ரி வந்து போடுவான். மிட்டிகேட் பண்ணால் என்ட்ரி போகலாம், இல்லைனா வேணாம், எக்ஸ்ட்ரீமாக போடலாம். ஓகேங்களா? 10% தான் மிட்டிகேட் பண்ணுறது வாய்ப்பு இருக்குது. அப்படி மிட்டிகேட் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் கண்டிப்பாக கீழே போயிடுவான். 90% மிட்டிகேட் பண்ண வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ட்ரி வந்து போட்டிருந்தேன். கிட்ட வந்துட்டு கீழே போயிட்டான். எனக்கு வந்து என்ட்ரி வந்து எடுக்கல. ஓகே, இப்போ வந்து என்ட்ரி போகலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ்டி கேடில் ட்ரேட் பண்ணாதீங்க. மார்க்கெட் வந்து இந்த லோவை ஹிட் பண்ணிவிட்டு மேலே போயிட்டுருக்கான். மார்க்கெட் மேலேயே போயிடலாம். ஸோ நான் என்ன சொல்லியிருந்தேன்னா பை தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? பை வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். சரி, ஓகே. இப்போது ஃபஸ்ட்டு சோர்ஸ் இங்கே ஃப்ளிப்பில் மார்க்கெட் என்ட்ரி எடுத்திருக்கான். ஃப்ளிப்பில் என்ட்ரி எடுத்துகிட்டு கீழே வந்திருக்கான். அப்போது அடுத்த பிஓஎஸ் இங்கே இருக்குது. இது சூப்பரான இன்டியூஸ்மெண்ட். இந்த இன்டியூஸ்மெண்ட்டுக்கு மேலே எந்த ஒரு சப்ளையும் இல்லை. ஒரே ஒரு சப்ளை தான் இருக்குது, இங்கே தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது கவுண்டர் வேறு. ஓகேங்களா? ஸோ ஒரு சோர்ஸ் அடுத்தது பிஓஎஸ். அப்போது நமக்கு இந்த சப்ளை வரைக்கும் மார்க்கெட் போயிட்டு கீழே வரலாம். ட்ரெண்டோடு தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணுங்கள், இந்த சப்ளையில் கன்ஃபர்மேஷன் பாருங்கள், இந்த டிமாண்ட் வரைக்கும் செல் பண்ணுங்கள். அவ்வளோதான். லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா உடனே ரெக்கவரி என்ட்ரியை போடுங்க. ஃப்ளிப் எடுத்து ரெக்கவரி என்ட்ரி போடுங்க. அதுவும் லாஸ் ஆகுது அப்படின்னா உங்கள் ரிஸ்க்குள்ளே லாஸ் ஆகிற மாதிரி பார்த்துங்க. அது ஈஸியாக கவர் பண்ண முடியும். சும்மா ஜஸ்ட் 0.5%, 1% தான் ரிஸ்க் ஆகும். உங்ககிட்ட 100 ரூபாய் இருக்குன்னா 1 ரூபா தான் ரிஸ்க் ஆகும். 1 ரூபா தான் லாஸ் பண்ணுவீங்க. அது ஈஸியாக பிடிச்சிடலாம். ஓகேங்களா? சரி, ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா AUD USD டெய்லி டைம் ஃப்ரேம். டெய்லி டைம் ஃப்ரேமில் இந்த டிமாண்ட்லேருந்து பை இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஓகேங்களா? ஸோ மேலே சூஸ் பண்ணியிருக்கான். பை தான் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. டிமாண்டு கிட்ட வந்துட்டான். ஓகே, டிமாண்டை மிட்டிகேட் பண்ணல, ஆனால் இம்பேலன்ஸ்லேருந்து மார்க்கெட் போயிருக்கான். ஸோ இம்பேலன்ஸுக்கு நம்ம கன்ஃபர்மேஷன் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹையை டோட்டலி சோச் பண்ணியிருக்கு. பிஓஎஸ் வந்து பண்ணியிருக்கு. ஸோ இங்கே பிஓஎஸ் பண்ணி மேலே சோர்ஸ் பண்ணதுக்கு இது ஒரு டிமாண்ட் இருக்குது. ஒரே ஒரு டிமாண்டு தான் இருக்குது. அப்போது ஒர்க் ஆனால் இந்த ஒரு டிமாண்டு தான் ஒர்க் ஆகணும். அப்படி இல்லைனா மறுபடியும் டிமாண்டுக்கு வரணும்.
அப்போ இதிலிருந்தே தெரியுது மார்க்கெட் என்ன பண்ண போகிறான், டிமாண்டில் மிட்டிகேட் பண்ணி எல்லாரையும் வர வச்சுட்டு இந்த டிமாண்டுக்கு வந்துட போகிறோம் அப்படின்றது தெரியும். ஸோ ஏடியூஎஸ்டியில் நம்ம சும்மா இருக்கமே அப்படின்றதுக்காக என்ட்ரி போட வேணாம். ரூல்ஸுக்கு வரட்டும், நம்ம ஸ்ட்ராட்டஜிக்கு வரணும். ஸோ என்ன பண்ணுங்கள், இந்த டிமாண்டுக்கு வந்தால் பை போங்க, இல்லைனா வேண்டாம். ஸோ உங்களுக்கு கை பரப்பரங்குது என்ட்ரி வந்து போடணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு என்ட்ரி வந்து போடுங்க. ஆனால் இது ஒர்க் ஆகாது. இந்த இடத்துல ஒரு என்ட்ரி போட்டு லாஸ் ஆகுங்க. லாஸ் ஆனீங்க அப்படின்னா அந்த டிசிப்ளின் உங்களுக்கு வந்துடும். அப்போ நம்ம தேவையில்லாமல் ஒரு என்ட்ரி போடக்கூடாது. கஷ்டப்பட்டு ஒரு என்ட்ரி போட்டு லாஸ் ஆகுது அப்படின்றத டிசிப்ளின் வந்து உங்களுக்கு வரும். ஓகேங்களா? இந்த இடத்துல என்ட்ரி போட வேண்டாம். அப்படி போடணும் அப்படின்னா போடுங்க. ஒரு 50% ஒர்க் ஆனால் கூட இதுலேருந்தும் கூட மேலே போகலாம். நம்ம ரூல் டிமாண்டுக்கு வந்தால் என்ட்ரி, இல்லைனா நான் என்னோட கேபிட்டலை சேஃபர் சைடில் வச்சுப்பேன். அதுதான் என்னோட பிளான். உங்களுக்கு ஒரு என்ட்ரி போடணுன்னா கன்ஃபர்மேஷன் பார்த்து போடுங்க. இன்கேஸ் ஒர்க் ஆச்சுன்னா உங்களுக்கு தான் ப்ராஃபிட். ஸோ பாருங்கள், என்னோட சஜஷன் கீழே வரட்டும். ஓகேங்களா? சரி, ஓகே. அடுத்தது நம்ம பார்த்தாச்சு. ஓகே, ஏடிஎஸ்டியோட பிளான் வந்து இதுதான். ஸோ டெய்லியில் இந்த டிமாண்டுக்கு வரட்டும். வந்ததுக்கப்புறம் நம்ம பை வந்து பண்ணலாம். சரி, ஓகே. இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நான் இந்த யூடியூப்பில் போட்டுட்ருக்கிற வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்ட இருந்து கற்றுக்க முடியுது. நிறைய விஷயங்கள் தெரியுது. அப்படி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, நல்லா இருக்குது ப்ரோ அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா கமெண்டில் வந்து திஸ் வீடியோ இஸ் ஒர்த் இட், கிரேட், சூப்பர், ஃபேண்டாஸ்டிக் அப்படின்றது உங்களுக்கு என்ன தோணுதோ அதை வந்து கமெண்ட் வந்து பண்ணுங்கள். உங்களுக்கு டவுட் இருந்தால் கேளுங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது கரன்சி பேர் அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா கேளுங்க. அப்புறமா இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். ஓகேங்களா? அப்புறம் ட்ரேட் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் முக்கியமான விஷயம், இந்த யூடியூப் சேனலுக்கு நீங்கள் புதுசு அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ வெயிட் பண்ணி நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? சரி, ஓகே. இன்ஸ்டாகிராமை வந்து இன்ஸ்டாகிராமை வந்து ஃபாலோ பண்ணி வச்சுங்க. எதுக்கு நான் சொல்கிறேன்னா, இப்போ நான் வந்து இந்த இடத்துல போட்டுட்ருக்கேன், பை போகலாம், செல் போகலாம் அப்படின்ட்டு. அப்போது நெக்ஸ்ட்டு மார்க்கெட், அதாவது அடுத்த நாள் இந்த இடத்துக்கு பை வர்றதுக்கு முன்னாடி மார்க்கெட் வேறு ஏதாவது பண்ணிட்டான், செல் போகிற மாதிரி ஏதாவது சினாரியோ கொடுத்துட்டான் அப்படின்னா அதை நான் எப்படி உங்ககிட்ட நான் சொல்லுவேன்? ஸோ அதை ஷார்ட்டாக ஒரு ரீல் மாதிரி, இங்கே பாருங்கள் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு, இந்த இடத்துல பை அப்ரோச் பண்ணாதீங்க, செல்லுக்கு போயிருங்க எல்லாரும் அப்படின்றத நான் என்ன பண்ணுவேன்னா இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு ஷார்ட்டாக ஒரு ரீல் மாதிரி உடனே டக்குன்னு, இல்லைனா ஒரு போஸ்ட்டு, இல்லைனா ஒரு லெட்டர், ஒரு டெக்ஸ்ட்டு, இந்த மாதிரி இன்ஸ்டாவில் வந்து டக்குன்னு போஸ்ட் பண்ணுற மாதிரி எல்லாரையும் வந்து எங்கேஜாக வச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு பிளான் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ நான் சொல்கிற பிளானில் ஏதாவது ஒரு விஷயங்கள் நடக்குது, இல்லைனா ஒரு என்ட்ரியே கிடைக்குது அப்படின்னாலும் இன்ஸ்டாகிராமில் வந்து போஸ்ட் வந்து பண்ணிடுவேன் உடனே. இது வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து இப்போ கொண்டு வரலான்னு இருக்கேன். ஸோ எல்லோரையும் என்கேஜாக வச்சுக்கிற மாதிரி. இப்போது நடுவில் டிமாண்டுக்கு வருது, இங்கேருந்து பை ஆகும் அப்படின்னு சொன்னது பை ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் பை ஆகாமல் செல் ஆகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தப்பான என்ட்ரி போகக்கூடாது. ஸோ அந்த இடத்துல ஒரு டெக்ஸ்ட்டோ, ஃபோட்டோவோ, வீடியோவோ, ரீல்ஸோ, ஏதோ போஸ்ட்டோ ஏதோ ஒன்று நான் வந்து அந்த இடத்துல மென்ஷன் பண்ணிடுவேன். ஸோ அதனால் என்ன பண்ணுங்கள், டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாவோட லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணிவிட்டு கண்டிப்பாக போயிட்டு எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபாலோ பண்ணிடுங்க. யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறந்துடாதீங்க, யார் யாரையோ ஃபாலோ பண்ணுறீங்க, என்ன ஃபாலோ பண்ணி வச்சுக்கங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? சரி, வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து வேறு ஏதாவது பற்றி பேசலாம். ஓகேங்களா? சரி, ஓகே. தேங்க்யூ.